சுதந்திர போராட்ட வீரர் காயிதே மில்லத் 131வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் தொடர்ந்து மாணிக்கம். வணக்கம். தொடர்ந்து கள நிலவரத்தை பதிவு செய்யலாம். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய 131 பிறந்த நாள்ல அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய நினைவிடம் இருக்கக்கூடிய சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய மசூதியில அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கிறது. அங்கு மரியாதை செலுத்துவதற்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வருகை புரிந்து மலர் வளையம் வைத்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள், அதுவும் காயிதே மில்லத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு மிக நெருக்கமானவர். திமுகவுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து ஒன்றோடு ஒன்றாக தோல் நின்று களமாடியவர்கள். அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான், இந்தியா என 2 நாடாக பிரியும் பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என சொல்லக்கூடியதை முஸ்லீம் லீக் என சொல்லக்கூடியதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக மாற்றி இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அவருடைய செயல்பாடு அமைந்திருந்தது. அன்று தொட்டு இன்று வரையிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவுடன் தோளோடு தோளாக தோழமையாக இருந்த அந்த கட்சி. அதனால்தான் அவர்கள் எப்போதும் திமுகவுடன் தங்களுடைய தோழமை தொடரும் என்பதை உறுதியாக கூறக்கூடிய ஒரு கட்சியாக இருந்து வந்தனர். தற்போதுதான் அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு தாவேகாவுடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மற்றபடி ஒரு கூட்டணி என்பது இன்னும் உறுதியான நிலைப்பாடு அறிவிக்கப்படாத நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு தொன்று தொட்ட ஒரு தோழமையாக திமுகவுக்கு காயிதே மில்லத் தொடங்கிய இந்திய யூனியன் முஸ்லீம் இருந்திருக்கிறது. காயிதே மில்லத் இருந்திருக்கிறார். திமுகவுடைய ஆரம்பகால வெற்றியான 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணா நாட்டுடைய முதலமைச்சராக மாறுவதற்கு காயிதே மில்லத்துடைய பங்கும் ஒரு அளப்பரிய பங்காக போற்றப்படக்கூடிய சூழலில் திமுகவினர் என்றும் காயிதே மில்லத் அவர்களை போற்றக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அதை தொடரக்கூடிய வகையில தான் திமுக தலைவரும் இந்த முறை நேரில் வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.